பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் நிதின் கட்கரி மும்பையில் ஒரு பத்திரிகையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும்போது பிரதமர் வேட்பாளராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி என்னை எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னாருன்றாங்க. திடீர்னு நிதின் கட்கரி இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சி முடியும் தருவாயிலிருந்து சொன்னால் கூட பரவாயில்ல, ஆட்சி முடிய போது இப்போ சொல்கிறாருன்னு. ஆட்சியை இப்போ தான் தொடங்கி ஒரு 3-4 மாதங்கள் ஆகின்றன. இந்த காலத்தில் அவர் சொல்லுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இது யாருக்கான ஒரு இண்டிகேஷனுக்காக அவர் குறிப்பிடுறார்? நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஆட்சி இன்னும் 4.5 ஆண்டு காலம் இருக்க போகிறது. நிதின் கட்காரி டங் ஸ்லீப்பில் சொன்னாரா இல்லை யாருக்காவது இண்டிகேஷன் பண்ணாரான்றது செகண்ட் விஷயம். ஆனால் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரதமர் மோடியுடைய அமைச்சரவையில் ஒரு பிரதானமான இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து நிதின் கட்காரி போன்றவர்கள் பிரதமராக வந்தால் நன்றாக இருக்கும் என்ற பேச்சு பாஜக வட்டாரத்திலும் உலவி கொண்டிருந்தது. வெளியேவும் எதிர்க்கட்சிகள் மற்ற பொதுவான நபர்கள் அரசியலை பற்றி பேசுகிற பொது நபர்களும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா கட்காரி அந்த இடத்துக்கு போட்டியிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு காலகட்டத்தில் நிதின் கட்காரிக்கு ஒரு செக் வைக்கப்பட்டது. அது இந்த நேரத்தில் ஏன் குறிப்பிட்றேன்னா, நீங்கள் கடந்த ஆட்சி முடிகிற தருவாயில், அதாவது மோடியுடைய 2வது முறை ஆட்சி என்ன விவகாரத்தில் போய் அது சிக்கனார் கட்காரின்னு சொல்ல வந்தோம்னா, ஒரு 7 துறைகளுடைய ஊழல் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய தணிக்கைத்துறை சில மத்திய அரசின் துறைகளில் ஊழல்கள் என்று அவர்களே வெளியீடு செய்தார்கள். அதில் முக்கியமான துறை இவர் இருந்த சாலை மற்றும் போக்குவரத்து துறை. கண்டிப்பாக ஒரு பிரதானமான இடத்தில் இருக்குது தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அது இந்தியா முழுவதும் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இருக்கிற அந்த துறை இருக்குல்ல, மிகப்பெரிய துறை. அதில் பாரத் மாலா சாகர் திட்டம் என்ற துறையில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபாய் என்பதை விட கூடுதலாக வசூலித்தார்கள் என்றும் சொல்லியிருந்தார்கள். அடுத்து 2வது இந்த சுங்கவரியில் பல டோல்கேட்டில் ஊழல் நடந்திருக்கிறது. குறிப்பாக நிதின் கட்காரிக்கு செக் வைக்கும் விதமாக இந்த இந்திய தணிக்கைத்துறையே இப்படி ஒரு விஷயம் வெளியிட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள் அவர்கள் தவறு செய்யவில்லை, அந்தந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் தவறான தகவல் கொடுத்து விட்டாங்க. இன்னொரு டேமேஜ், அதாவது மோடி அரசாங்கத்தின் மீது ஊழல் கரை படிந்து விடக்கூடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க, அமைச்சர் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் ஒரு 7 துறைகளில் ஊழல் என்று இந்திய தணிக்கைத்துறை வெளியிடுகிறது என்றால் அது வேறு யாருக்கும் இல்லை, பிரதானமாக நிதின் கட்காரிக்கு. அது அவரை மட்டும் பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இன்னும் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கிட்டாங்க. இது ஒன்று. அதற்கு பதிலடியாக இவர் சொல்கிறாரா நமக்கு தெரியல. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமர் மோடிக்கும் 7ஆம் பொருத்தமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இப்படி ஒரு செய்தியை இவர் பேசுகிறார். என்னென்னா, மும்பையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் விருது வழங்கும் விழாவில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் யாருடைய பெயரும் குறிப்பிட விரும்பவில்லை. நீங்கள் பிரதமரானால் நாங்கள் அதற்கு ஆதரவு தருவோம் என எதிர்க்கட்சி சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார். நான் அவரிடம் நீங்கள் ஏன் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டேன். மேலும் உங்களின் ஆதரவை நான் ஏன் பெற வேண்டும் என்று கேட்டேன். பிரதமராவது எனது லட்சியம் அல்ல. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லிக்கலாம் போகிற போக்கில். ஆனால் ஆர்எஸ்எஸ் உங்கள் பேச்சை கேட்கறதில்ல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கும் கட்காரி இண்டிகேஷன் கொடுக்குறார். மோடிக்கும் சொல்கிறார், வேறு யாரும் இல்லை, உங்கள் இடத்துக்கு போட்டியிடக்கூடிய தகுதியும் திறமையும் எங்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா அரசியல் இந்திய அரசியலே வித்தியாசமான அரசியல். இவரும் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ், தீவிரமான ஆர்எஸ்எஸ்லேருந்து பயிற்சி பெற்ற வந்த நபர் தான். ஆனால் நான் பிராமின் என்ற பாலிடிக்ஸே ஆர்எஸ்எஸ் இருக்கும். இவர் நிதின் கட்காரி ஒரு பிராமணர். அவரை நீங்கள் பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தினால் அது ஒரு பெரிய எதிர்ப்பை கொடுக்கும் என்று தான் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க. ஆனால் இன்று ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேச்சை கேட்காதவரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அப்படி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மீனிங்கை தான் இது காட்டுது. இப்போ அதே ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு செய்தி பதிவிடுறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏபி பரதன் என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர், ஆனால் நான் அவரை பாராட்டியிருக்கிறேன். ஏனென்று கேட்டால் அவர் ரொம்ப நேர்மையானவர். ஏபி பரதனின் எதிர்ப்பில் நேர்மை இருந்தது. நேர்மை இல்லாமல் எதிர்ப்பவர்களுக்கு மரியாதை இருக்காது.
தோழர் பரதன் அவருடைய சித்தாந்தத்தில் நம்பிக்கையுடன் இருந்தார். அரசியல் பத்திரிகையில் தற்போது அவரை போன்றவர்கள் குறைந்து விட்டார்கள். நீதித்துறை நிர்வாகம், அரசியல், ஊடகங்கள் நேர்மை பின்பற்றும் போது ஜனநாயகம் வெற்றிகரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உங்களுடைய எதிர்ப்பில் நேர்மை இருக்க வேண்டும். எதிர்ப்பில் நேர்மை இருக்க வேண்டும் யாருக்கு சொல்றாரு? அதான் சொல்றேன். நீங்க மோடியுடைய நடவடிக்கை, அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய எதிர்ப்பு எல்லாமே போலியானது, பாசாங்குத்தனமானது என்று அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் என்ன சொல்றாருன்னா, நான் நம்பிக்கையானவன், என்னுடைய எதிர்ப்பில், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில், நம்முடைய கட்சியுடைய கொள்கையினுடைய எதிர்ப்பில் நிலையானவன், நான் யாரையும் போய் மண்டியிட மாட்டேன். ரெண்டாவது, மோடிக்கு அடுத்தபடியான வாய்ப்பு எனக்கு தான் இருக்கிறது. இதை பாஜகவுக்கும் சொல்லியிருக்கிறார், ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்லியிருக்கிறார். இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவரை ரஷ்யாவில் இருக்க அதிபர் விளாடிமிர் புதின் அழைத்து விளக்கம் கேட்டிருக்கிறாரா? உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒரு அமைதி தூதுவராக செயல்படுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது, அதில் என்ன பேசுனாங்க உக்ரைனில் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தானே கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை ஏன் சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் ஆக்கிட்டு அதை ஏதோ மோடியை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான தோரணையை கொண்டு போகிறது சரியான பார்வைன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூரில் அண்மையில் ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டத்தில் அன்னபூர்ணா உரிமையாளர் பேசினார். அதன் பின்னர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டது அப்படின்ற சர்ச்சை இருக்குது. இந்த சூழலில் அந்த வீடியோ வெளியானது. இப்போ அந்த வீடியோ வெளியானதும், அஜித் தோவல் புதின் சந்திப்பு அது பேசின வீடியோ வெளியானதும் ரெண்டும் ஒருங்கிணைத்து ஒன்றாக இருப்பது போன்று வெளியிடுறாங்களே, இந்த கருத்தெல்லாம் சரியான பார்வை தானா இது? அதாவது அஜித் தோவல் போய் மன்னிப்பு கேட்டது போலவும், அல்லது விளாடிமிர் புட்டின் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது போலவும் ஒரு தோற்றம் இருப்பதாகத்தான் சமூக வலைதளங்கள் எழுதி கொண்டிருக்காங்க. அதாவது அன்னபூர்ணா ஓனர் மன்னிப்பு கேட்ட வீடியோவும், இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போய் விளாடிமிர் புட்டின் கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுகிற ஒரு காட்சி, அந்த மாதிரி ஒரு வீடியோவும் ரெண்டும் பொருத்தி பார்த்து விவாதிப்பது என்பது ஏற்க முடியாது. அதாவது நமக்கு என்னத்தான் இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இருந்தாலும், இந்தியாவுக்கு வெளியே வெளியுறவு கொள்கை அல்லது மற்ற விஷயங்களில் நம்ம இந்தியாவை விட்டு தர முடியாது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்முடைய பிரதமர், அவர் நம்ம நாட்டுக்கான பாதுகாப்பு ஆலோசகர், இப்படி இருக்கும்போது இந்த உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா என்ன மாதிரி செயல்பட்டது, அதற்கான விளக்கத்தை ஒரு நாட்டு அதிபர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகரை அழைத்து பேச வைத்து அந்த வீடியோவை ஏன் வெளியிட்டார்? ஏன்னா கண்டிப்பாக ரஷ்யாவோட அனுமதி இல்லாமல் வெளியிட முடியாது, இந்திய அரசாங்கம் போய் எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வல்லரசாக ரஷ்யா இருக்குதா இல்லையான்றது இன்னொரு புறம். ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலாக உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஐரோப்பிய நாடுகள் அமைதி காக்கின்றன, உலக வல்லரசான அமெரிக்கா அமைதி காக்கிறது, தடை விதிப்பேன் அதுன்னு சொல்லி சீன் போட்டாலும் அமெரிக்கா வெளிப்படையாக சண்டை போட முடியல, சீனாவும் அமைதி காக்கிறது. இப்படி ஒரு ஐரோப்பிய கண்டங்கள் இருக்கிற பல நாடுகள் முன்னெடுக்காத, அமெரிக்கா முன்னெடுக்காத, சீனா முன்னெடுக்காத விஷயத்தை இந்தியா முன்னெடுக்கிறது. சரி, ஓகே, நல்ல விஷயம். போர் வந்தால் எல்லாருக்கும் நஷ்டம் என்ற அடிப்படையில் அந்த போரை தடுத்து விடலாம் என்று மோடி ஆசைப்படுகிறார், தப்பு கிடையாது. ஆனால் பிரதமர் மோடிக்கு என்ன இலக்கு என்று கேட்டால், அமைதிக்கான நோபல் பரிசு பெற வேண்டும் என அவங்க தான் எழுதுறாங்க, பாஜக நிர்வாகிகள் எழுதுறாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு எங்கள் தலைவருக்கு கிடைக்கப் போகிறது, உக்ரைன் போரை நிறுத்தி விட்டார், நிறுத்தப் போகிறார், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், இப்படியெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் போய் ரஷ்ய நாட்டையும் அதிபரையும் பார்த்தீங்க, அதன் பிறகு ஜெலன்ஸ்கி போய் பார்க்குறீங்க உக்ரைன் அதிபரை. உக்ரைன் அதிபரை பார்த்து வந்த பிறகு மோடி அவர்கள் ரஷ்ய அதிபரை தொடர்பு கொண்டு டெலிஃபோனில் இந்த விவரங்களை சொல்லிவிட்டார் அப்படின்னு செய்தி வந்துவிட்டது. அப்போது மோடிக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. புட்டின் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, விளக்கம் சொல்லிட்டீங்க. ஜெலன்ஸ்கி எதுக்கு பார்த்தேன், அவர் என்ன கோரிக்கை வைத்தார், இல்லை அவர் இன்னும் சண்டை போடுறதுல தீவிரமாக இருக்காரா, இல்லை உங்ககிட்ட சமாதானமாக போகிறாரா, இல்லை நான் ஒரு இப்படி ஸ்கீம் வச்சிருக்கிறேன், என் ஸ்கீமை சொன்னேன், ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னாரா, நமக்கு தெரியாது. இதையெல்லாம் புட்டின் கிட்ட சொன்னாரா, அதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் அந்த காணொளியில் பேசுகிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை போட்டு பிபிசி வெளியிடுகிறது. என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் நாட்டு அதிபருடன் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து உங்களிடம் விளக்குவதற்கு மோடி ஆர்வமாக இருந்தார். அவர் ஏற்கனவே தொலைபேசியில் உங்களிடம் சொல்லியிருந்தாலும் என்னை தனிப்பட்ட முறையில் உங்களிடம் அனுப்பியிருக்கிறார்
நான் உங்களிடம் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் மோடி அனுப்பியிருப்பாரா? கண்டிப்பாக ரஷ்யாவிலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். அங்கே என்ன நடந்ததுன்னு வந்து ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, அது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அஜித் தோவல் போயிருக்கிறார். அஜித் தோவல் போய் விளாடிமிர் புட்டின் கிட்ட ராயலாக உட்காந்து சொல்லலை, அந்த சேரில் அந்த நாற்காலில் அந்த நுனியில் உட்காந்து ஒரு பவ்யமாக சொல்கிறார். தப்பு கிடையாது, அது ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூ. அதெல்லாம் போட்டு சமூக வலைதளங்களில் எழுதுவது என்பதும் சரியாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன இங்கே பிரச்சனைனா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது எல்லா நாட்டுகளிடம் நீங்கள் வந்து பேணப்படுகிற விஷயம். இந்தியாவுக்கு இப்போ எப்படி நிலைமை? நீங்கள் இலங்கை கிட்ட பிரச்சனை, நீங்கள் மோடி வந்த பிறகு இலங்கை மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். நீங்கள் கைது செய்யப்படணும்னு சொல்ல முடியாது. இப்போது 26 பேர் கைது செய்து 5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கான். ஒரு மீனவருக்கு 5 கோடி, 26 பேர் 5 கோடி ரூபாய் கட்டுவானா? யார் கட்ட முடியும்? மீனவர்களுக்கு மொட்டையெல்லாம் அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. மொட்டை அடித்து அவமானப்படுத்தியிருக்கான். அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் கடுமையாக அறிக்கை விட்டுருக்கிறார். கூட்டணியில் தான் இருக்கார் பாஜகவில். கடுமையான அறிக்கை அந்த அறிக்கை. இப்படி இருக்கிற சூழலில் இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை. குட்டி தீவு மாலத்தீவு இந்தியாவை அவமானப்படுத்துகிறான், கேலி பண்ணுறான். நீங்கள் வந்து மாலத்தீவுக்கு போகக்கூடாது, இந்தியர்களாம் அந்தமானுக்கு தான் போகணும்னு சொன்ன பிறகு அவர்கள் எடுத்த டேர்ன், நீங்கள் மாலத்தீவு போகக்கூடாதுன்னு சொன்னதால் வந்த விளைவுக்கு உங்களை வந்து நீங்கள் வெளியே போங்கன்ட்டான். நீங்கள் வாலண்டரியாக கொடுத்த மிலிட்ரி எடுத்துகிட்டு போங்கன்றான். ஒன்று, பங்களாதேஷ் நாட்டில் உள்நாட்டு கலவரம், அவங்க நாட்டில் பிரச்சனை, அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பின்மை, அங்கே இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கை பிரச்சனை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? இந்த பிரச்சனை காரணம் இந்தியாங்கிறான். பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை, சைனா அதை விட கொடுமை. டெல்லி போன்ற ஒரு நகர பரப்பளவை இந்தியாவிலிருந்து கையகப்படுத்தி இருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது சைனா என்று ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் குற்றம் சாட்டுகிறார். அதற்கு இன்று வரை ராஜ்நாத் சிங் பதிலளித்திருந்தாலும் மோடி தரப்பிலிருந்து பதில் இல்லை. 4000 சதுர கிலோமீட்டர் சைனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதா இல்லையா? உண்மையான நிலவரம் என்ன? இது வேற யாராவது ராகுல் சொன்னாலும் பரவாயில்ல, சுப்பிரமணிய சாமி சொல்லிக்கிட்டே இருக்காரு, வீடு கட்டிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, மோடியுடைய 56 இன்ச்சு என்ன செய்யுதுன்னு அவங்க கட்சியை சேர்ந்து சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போய் பிரச்சாரம் பண்ணார். போன தேர்தலில் ஆப்கி பார் ட்ரம்ப் கா சர்கார்னு போய் பிரச்சாரம் பண்ணி அங்கே பைடன் ஜெயித்த பிறகு பைடனுக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு முகம் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு இறுகிய முகத்தோடு வாழ்த்து சொன்னீங்க ட்விட்டரில். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சர்வதேச அளவில் இந்திய வெளியுறவு கொள்கை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் வந்து புட்டின் கிட்ட போய் உங்கள் பாதுகாப்பு ஆலோசகர் போய் நுனி இருக்கையில் அமர்ந்து கொண்டு இதை பற்றி விவாதிக்கிறார் என்று சொன்னால், மோடி டெலிஃபோனில் என்ன சொன்னார்? ஏன் அதை ஏற்றுக்கலையா? நேராக வந்து நீங்கள் ப்ரீஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது ரஷ்யாவை பகைத்து கொண்டால் நமக்கு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா பெட்ரோல் டீசல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில் நட்புறவு நாடு என்று அவர்கள் பெட்ரோலும் டீசலும் கொடுத்திருப்பது நிறுத்திவிட்டால் இந்தியா நிலைமை கேள்விக்குறி என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், நட்புறவு நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய இலக்கு நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவது உங்களுடைய இலக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வல்லரசா, சீனா போல ஒரு வல்லரசா, அமெரிக்கா போல ஒரு வல்லரசா, நீங்கள் சொன்னால் புட்டின் கேட்பாரா? அந்த 2 நாடுகளும் அமைதி காக்கின்றன இந்த விவகாரத்தில். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முயற்சி தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் ரஷ்யாவை பகைத்து கொண்டு நட்புறவு நாடு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்படி போய் தன்னிலை விளக்கம் கொடுக்கிற அந்த வீடியோ காட்சி வந்ததால் தான் அஜித் தோவல் வீடியோவும் அன்னபூர்ணா வீடியோவும் உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அஜித் தோவலுடைய முழுமையான வீடியோ வந்தது தெரியல. அந்த போர்ஷனை மட்டும் ரஷ்யா நாடு வெளியிடுகிறது. என்ன அர்த்தம்? மற்ற வீடியோவும் பார்த்தாக்கா ரஷ்யாவில் இருக்குது, அவர் புட்டின் பேசுகிறார், அது ரஷ்ய மொழியில் இருக்கிறது. ரஷ்ய மொழியில் என்ன சொன்னார், அதுக்கு அஜித் தோவல் என்ன பதில் சொன்னார், இதையெல்லாம் இந்தியா வந்து கண்டிப்பாக இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மோடியுடைய உத்தரவின் பேரில் தான் அஜித் தோவல் அங்கு சென்றார், அங்கு நடந்தவற்றை விளக்கினார். இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு மோடி ஒரு சமாதான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சமாதான திட்டத்தை 2 நாட்டு அதிபர்களும் ஏற்றுக்கொள்கிற வகையில் நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 நாடுகள் போர் முடிவுக்கு வந்து விட்டால் 3வது உலகப் போர் வராது. அதை தடுத்த பெருமை பிரதமர் மோடிக்கு சேரும் என்று சொன்னால் அது புரிந்து கொள்கிற அளவுக்கு இருந்தால் உண்மையில் நாமளும் வரவேற்கலாம். நன்றி. நன்றி.